Hare Krishna, Om Namo Bhagavate Vasudevaya, Om Namo Bhagavate Vasudevaya, Om Namo Bhagavate Vasudevaya. So welcome to Manas Siksha, ரெண்டாவது கிளாஸ். அதாவது மனசுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மனசுக்கு கட்டாய்கள், அது சிக்ஷை தருகின்ற மிக அற்புதமான 11 ஸ்லோகங்கள் ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கொடுத்தது. நேற்றைய வகுப்புல வந்து நம்ம வந்து முதல் ஸ்லோகம் பார்த்தோம், முதல் பாட்டு. அதுல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு 8 விஷயங்கள் மேல நம்மளுடைய மனசை வந்து நிலைநாட்டணும், இல்லைன்னா பற்றுதல் வளர்த்து கொள்ள வேண்டும்னு மனசு மேல வந்து கோஸ்வாமி வந்து ரொம்ப பணிவோட நண்பர் மாதிரி அல்லனா வந்து சகோதரன் மாதிரி கேட்கிறார். அந்த 8 விஷயங்கள் நம்ம நேற்று பார்த்தோம். ஆன்மீக குரு மற்றும் பிருந்தாவன பிரஜபூமி பிரஜவாசிகள், பிராமணர்கள், காயத்ரி மந்திரம், புனித நாமம், கடைசியா வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் மேல் அவர்களுடைய பாதார விந்தனங்கள்ல நம்ம வந்து அடைக்கலம் அடையணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுதான் முதல் ஸ்லோகம். அதுலயும் கொஞ்சம் விரிவா நம்ம மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரெண்டாவது அத்தியாயம், ரெண்டாவது ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இது வந்து நிறைய விதமா படிக்கலாம். பட் ஜென்ரலா இப்ப எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால நான் வந்து அந்த வார்த்தைக்கு வார்த்தை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ந தர்மம் ந அதர்மம் ஸ்ருதிகன நிர்கூட்டம் கில குரு விரஜே ராதா கிருஷ்ண பிரச்சூர பரிச்சயம் இஹ தனு சச்சிசுனம் நந்தீஸ்வர பதி சுதத்வே குருவரம் முகுந்த பிரேஷ்டேஷ்வே ஸ்மர பாதம் அஸ்வஜம் நனு மனஹ அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த ஸ்லோகம் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அதாவது இந்த மனசை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. முதல் நிலையில வந்து இதெல்லாமே வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுறார் மனசை. அடுத்த நிலையில வந்து கொண்டு போறாரு. என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இப்போ இதுல என்ன அப்படின்னா ஸ்லோகத்தோடைய மீனிங் இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பொருளுரை என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம திருப்பியும் இந்த வார்த்தைக்கு உள்ள வருவோம். என்ன முக்கியமானது அப்படின்னா 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுல. மனசே முதல்ல தயவு செஞ்சு இந்த பயஸ் அண்ட் இம்பயஸ், அதாவது வந்து தர்மம் மற்றும் அதர்மங்கள் மேல் உன்னை நீ நிலை நிறுத்தாதே, அல்லனா அது வந்து அது மேல நீ வந்து நாட்டம் செலுத்தாதே அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது எதனா வந்து வேதங்கள்லயும் நம்மளுடைய கோட்பாடுகள் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் மேலையும் சொல்லப்பட்டு இருக்கின்ற பயஸ் அண்ட் இம்பயஸ், அதாவது தர்ம மற்றும் அதர்ம, இல்லைன்னா வந்து எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களை சொல்லிட்டு இருக்கோம். அது மேல அனாவசியமா நீ வந்து மனசை போட்டு உன்னை போட்டு மனசுனா உன்னை போட்டு நீ ரொம்ப போட்டு அது மேல வந்து உன்னுடைய அட்டாச்மெண்ட், அதாவது நீ அது மேல இது பண்ணாத அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அதுக்கு பதிலா ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர், அதுவும் எந்த ஸ்பெசிபிக்கா வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா விரஜபூமியில் விரஜவாசிகளுடன் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடன் அவர்களுக்கு சேவை புரியும் அந்த நிலையில் நீ உன்னுடைய நிலையில் மனதே உன்னை நீ எடுத்துக்கொண்டு வந்துக்கோ அப்படின்னு. அதாவது யூ ஹாவ் டு கம் இன் டு த பொசிஷன் ஆஃப் rather serving Sri Radha Krishna in Vraja instead of focusing yourself on pious and impious deeds அப்படின்னு சொல்றது. இது ரெண்டாவது. மூணாவது, அதே நிலையில இருக்கும்போது தயவு செஞ்சு நீ வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நந்த மகாராஜாவோடைய பையனாதான் நீ நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது. நாலாவது, முகுந்தர், அதாவது வந்து பகவான் முகுந்தனுடைய ரொம்ப டியர்மோஸ்ட், ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப பாசத்துடன் பழகக்கூடியவர் யார் அப்படின்னா என்னுடைய ஆன்மீக குரு, அவரை பத்தி நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இது மேலோட்டமா பார்த்தா ஏதோ டைரக்டா புரியுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இதுக்குள்ள வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதும் நம்ம உள்ள பார்ப்போம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டோன்ட் கன்சர்ன் யுவர் செல்ஃப் வித் பாய்சன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தோட இதுல மட்டும் போட்டுவோம். இந்த ஒன்னொன்னுக்கும் வந்து ந தர்மம் அப்படின்னா வந்து தர்மம் மேல, அதாவது வந்து பயஸ். ந அதர்மம்னா தர்மம் அதர்மம். ஸ்ருதிகனா அப்படின்னா வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து
பதிலா பிரஜ பூமியில இருக்கிற ராதா கிருஷ்ணா, பிரஜே ராதா கிருஷ்ண அவங்க மேல பரிச்சயம் அப்படின்னா வந்து அவங்க மேல வந்து சேவை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு சச்சி சுனம் அப்படின்னா, சச்சி சுனம் அப்படின்னா வந்து மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு. யார் அவர்? சச்சினா யார் அப்படின்னா வந்து சச்சி தேவிக்கு பிறந்த மகாபிரபுவை நந்தீஸ்வரராக, அப்படின்னா என்னது, சத்தீஸ்வரருடைய சச்சி புத்திரரை வந்து நந்த மகாராஜுக்கு பிறந்த பையனா நினைச்சுக்கோ அப்படின்னு. ஓகே, நந்தீஸ்வர பதி, நந்தீஸ்வர பத்தினா நந்தீஸ்வருடைய ராஜா. அந்த நந்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நந்த கிராமம் பிளஸ் அந்த சுத்தி இருக்கிற எல்லா இதுக்கும் யாரு வந்து பதி. பத்திங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு தெரியும், பாகவதத்துல நிறைய இடத்துல இருக்கும், யக்ஞபதி ஸ்ரீயாபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்லோகமே இருக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதுல வந்து பத்திங்கிற வார்த்தை வந்து அதிபதி, ஏன்னா வந்து அவதான் ப்ரொபைட்டர் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரு, குரு வரம் முகுந்த, குருவரம் முகுந்த பிரேஷ்வே. பிரேஷ்வேனா யாருக்கு வந்து பகவான் மேல ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி, பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு போட்டு முகுந்தரோட முகுந்தருக்கு பிரீத்தம் அளிக்கிறது கொன்ற அந்த குரு, அதாவது ஆன்மீக குரு மேல ஸ்மரபாதம் அப்படின்னு. ஸ்மரபாதம்னா தயவு செஞ்சு அவங்களுடைய நிலையின் மேல் உன்னையை நிலைநாட்டிக்கொள். அதாவது மனமே அப்படின்னு மனசை பார்த்து கூப்பிடுறார், தயவு செஞ்சு மனசு உன்னை நீ அது மேல நிலைநாட்டு அப்படின்னு சொல்றாரு. அது நிலையா சொல்லிட்டு அஸ்ரஜம், இந்த லாஸ்ட் வேர்டு ரெண்டு இது அஜஸ்ரம். அஜஸ்ரம்னா எப்பவுமே தொடர்ந்து கண்டிப்பாக, அஜஸ்ரம் நானு மனஹ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து வார்த்தைக்கு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுதான் நான் இப்போ நம்ம வந்து இங்க பொருளுரையில பார்த்தோம். ஸோ முதல் விஷயம், மனமே தயவு செஞ்சு இந்த பயஸ், அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதையில வந்து நீங்க வந்து 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கர்மயோகம், 4வது வந்து ஞானம் டிரான்ஸ்டன்டல் நாலேஜ், 5வது வந்து கர்மயோகம் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கர்மா இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா. இது மூணுத்துலயுமே எப்படின்னா வந்து நம்ம பண்ணுகின்ற கர்மாக்கள், நம்ம பண்ணுகின்ற 3 விதமா நம்ம வந்து பிரிச்சு சொல்லியிருக்கார். அந்த 3 இதுல வந்து நம்ம இப்போ இதை பார்க்க போறோம். இதேதான் வந்து 4வது அத்தியாயத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கார். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கர்மா, விகர்மா, அகர்மா. கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது வந்து நம்ம விதிக்கப்பட்ட கடமைகள், நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல, நம்மளுடைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற புனித செயல்கள், அதாவது பயஸ் ஆக்டிவிட்டிஸ், புண்ணிய காரியங்கள். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சா அதன் மூலமா எப்படி இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னா முதல் 2 கர்மா விகர்மா ரெண்டுத்துக்குமே வந்து அதோடைய பிரதிபலன், அதாவது பலாபலன் கிடைக்கும். நல்லது பண்ணாலும் சரி, இல்லது தீயது பண்ணாலும் சரி, உங்களுக்கு அதோடைய பலாபலன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ புண்ணிய காரியங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும், இங்க வந்து இந்த ஜென்மத்திலே நல்லா அனுபவிக்க முடியும், இல்லைன்னா வருகின்ற ஜென்மத்திலேயோ இல்லைன்னா வருகின்ற எல்லா ஜென்மங்கள்லயும் நீங்க செய்கின்ற புண்ணிய காரியங்களின் பலனாக உயர்ந்த ராஜகுலத்திலேயோ இல்ல பிராமணர்களுடைய குலத்திலேயோ பிறப்பீங்க. உங்களுடைய இல்லைன்னா நீங்க வந்து இறப்பிற்கு பிறகு அந்த மேலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கறத நம்ம வந்து இதுல பார்த்திருக்கோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி சொல்றாரு, தயவு செஞ்சு புண்ணிய காரியம் கூட பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? விகர்மா அதர்மம் கண்டிப்பா பண்ணக்கூடாது, அது வந்து முதல் நிலை. 2வது நிலை, புண்ணிய காரமும் தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படிங்கறதுதான் 3வது பாயிண்டா சொல்றாரு. அதனால தயவு செஞ்சு பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் மேல உன்னை நீ நிலைநிறுத்தி கொண்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அது மேல செய்ய அப்படின்னு. அப்படி செய்யும் போது என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து இந்த பாண்டேஜ், அதாவது வந்து இந்த பந்தப்படாத நிலையில் நாம் இருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்ப வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் மேல வந்து நம்மளுடைய மனதை நிலைநிறுத்தி அன்அலாய்டு டிவோஷன் சர்வீஸ், எந்த விதமான கலப்படமற்ற ஒரு பக்தி சேவை பண்ணணும்னா நம்ம வந்து இந்த அக்கர்மாவை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி இன்டைரக்டா நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு. ஸோ அப்ப பண்றதுல என்ன அர்த்தம்? இந்த தர்மா இல்ல அதர்மால பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிறப்பு இறப்பு, இந்த முதுமை வியாதி, இந்த சூழ்ச்சியில நம்ம மாட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒண்ணு லிபரேஷன் கிடையாது. இன்னொன்னு, நம்ம இதையே பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு உண்மையான அந்த பகவான் மேல நம்ம செலுத்த வேண்டிய அந்த தீவிரமான பக்தி காரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா,
இந்த புண்ணிய காரியம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய புலன்கள் மேல வந்து திருப்தி பெறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நல்ல உயர்ந்த நிலையில இருப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த சொர்க்கம் இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாவது லோகங்களுக்கு எல்லாம் போய் அனுபவிக்க வேண்டிய அந்த வாய்ப்பு எல்லாம் வரும். அதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா பகவான் மேல் நம்மளுடைய மனம் நாட்டப்படாது. கண்டிப்பா கண்டிப்பா விகர்மா பண்ணும்போது கண்டிப்பா நாட்டம் போயிடும். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா கர்மா பண்ணாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க கர்மா பண்ண நிறைய புண்ணிய காரியங்கள் வர 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 பகவான் மேல இருக்கிற அந்த அந்த ஈடுபாடு வந்து குறைஞ்சுட்டே போகுமா. ஏன் அப்படின்னா இந்த புலன்களை நம்மளால அடக்க முடியல, நம்ம பந்தப்பட்ட ஆத்மா. அதனால தயவு செஞ்சு இந்த பந்தப்பட்ட ஆத்மா இந்த ஐம்புலன்களோட இந்த முக்குணங்களோட சேர்ந்து நம்ம வந்து இங்க கஷ்டப்பட்டு தான் இருப்போம். அந்த கஷ்டம் கூட தெரியாம நம்ம பாட்டுக்க புண்ணிய காரமா பண்ணிட்டே இருந்தோம்னா இங்கேதான் மாட்டிட்டு இருப்போம். அதனால தயவு செஞ்சு கர்மா அகர்மா அதாவது தர்ம அதர்ம விட்டுட்டு, அது எது தர்ம அதர்மங்கள் எது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுல விட்டுட்டு பகவானை முன்னிறுத்தி நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஜஸ்ட் டு ப்ளீஸ் த லார்ட். அதாவது வந்து நம்ம பகவானுக்கு எது திருப்தி அளிக்கும், பகவானுக்கு எது நல்லது, எது வந்து அவரை சந்தோஷப்படுத்தும். பகவான்னா இங்க ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான், அதுவும் பிரஜபூமியில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து சொல்றார். அப்படி சொல்லிட்டு தயவு செஞ்சு மனமே நீ வந்து அவருக்கான சேவையில ஈடுபடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவருக்கான சேவையில என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பக்தி சேவையில என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மனமே தயவு செஞ்சு இப்ப 2வது நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நிலை என்ன, கிவ் அப் ப்ரைட், உன்னுடைய அகங்காரத்தை விட்டு ஒழி. அகங்காரத்தை விட்டு ஒழிஞ்சிட்டு தயவு செஞ்சு குரு இந்த மற்ற விஷயங்கள்லாம் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் பார்த்தோம், விரஜ பூமி இது மேல எல்லாம் நிலைநாட்டு. சோ தட் நீ ஜபம் பண்ணும்போது கூட வேற ஏதாவது விஷயம் மேல மனசு போகாம இந்த 8 விஷயங்கள் மேல மனசை வந்து போக்கஸ் பண்ணோம். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய அன்றாடம் நம்ம செய்கின்ற இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் 16 முறை ஜபம் பண்ணும்போது கூட மனசு அங்கங்க அலைப்பாயும் போது தயவு செஞ்சு இந்த 8 மேல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஆன்மீக பாதையில முன்னேறதுக்காக ரொம்ப வந்து உறுதுணையா இருக்கும். அதுல உயர்ந்த நிலை வந்து பகவான் ராதாகிருஷ்ணர் எப்பவுமே தியானம் பண்றது. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் குருவை தானம் பண்ணுங்க. அப்படி முடியலையா பிரஜபூமியை தானம் பண்ணுங்க. அப்படி முடியலையா பிரஜபூமிக்கு மேல இருக்கிற இந்த பிரஜவாசிகள் மேல தானம் பண்ணுங்க. அப்படி இல்லையா பிராமணர்கள் மேல. அந்த மாதிரி ஒரு படியா இல்லைன்னா காயத்ரி மந்திரம் பண்ணும்போது இல்லைன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் மேலேயே நீங்க ஜபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்க. சோ இதெல்லாம் படிப்படியா கொண்டு போறது. அப்படி கொண்டு போகும்போது நீங்க செய்கின்ற ஒரு காரியமும் கர்மாவாக மாறி பகவான் ராதாகிருஷ்ணனுக்கு உண்மையான சேவை செய்யறதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு நிலை சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சொல்றாரு. உங்களுக்கு ஏற்கனவே வந்து பகவத்கீதையில தெரிஞ்சிருக்கோம். 3வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்துல நைவ தஸ்ய கிரீணார்த்தோ ரித்தேன கஷ்டன ந சஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயஹ அப்படிங்கிறார். என்ன அர்த்தம், ஒரு தன்னுணர்வு பெற்ற மனிதன், அதாவது செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், அவனுக்கு வந்து ஆக்சுவலா எதுவும் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் வந்து பகவான் மேல தன்னுடைய மனதை பூர்ணமா நிலைநிறுத்திட்டான்னா அவனுக்கு நீ செய்யணும்னு ஒரு பெரிய என்ன சொல்றது பிரிஸ்கிரைப் டியூட்டி, அவன் செய்ய வேண்டிய கர்மா, அவன் செய்ய வேண்டிய டியூட்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவன் யார் மேலும் என்ன சொல்றது டிபெண்டன்சி, அதாவது யார் மேலேயும் அவர் யார் மேலும் சார்பு இருக்கணும்ங்கிறதும் அவசியம் இல்லை. அது லாஸ்ட் இந்த சாஸ்ய சர்வபூதேஷுனா யார் மேலேயும் அவனுக்கு வந்து இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலயா இது 2வது இந்த இதை வந்து 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு அக்கர்மாவா பண்ணணும், அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு ஃபுல்லா ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனா மாறிட்டீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது நீங்க நார்மலா பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் கூட உங்களுக்கு வந்து பகவான் மேல பிரீத்தியோட பண்ணாலே போதும் அப்படிங்கறத வந்து இந்த பாயிண்ட். சோ அதனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃப் ரியலைஸ்டு சோல், இந்த முக்கியமான வார்த்தை வந்து செல்ஃப் ரியலைஸ்டு ஆத்மா தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சோ அதுக்காக தான் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சொல்றார், மனமே நீ வந்து செல்ஃப் ரியலைஸ்டு இருக்கிற நிலைக்கு கொண்டு வரதுக்கு தயவு செஞ்சு உன்னை நீ தயார்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல வர்றாரு. செல்ஃப் ரியலைஸ்டுனா என்ன உங்களுக்கு தெரியும், நான் யாரு, நான் இந்த ஆத்மா, நான் வந்து இந்த உடல் அல்ல, இந்த ஆத்மா வந்து இந்த ஆத்மா வந்து இந்த உடலுக்குள்ள பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கு, எல்லா ஜீவராசிகள்லயும் இதே ஆத்மா இதே பரமாத்மா இருக்கார், பரமாத்மா தான் பரமபுருஷ பகவானாக விரிவடைந்திருக்கிறார். அப்புறம் வந்து அதே பரமாத்மா தான் வந்து சர்வயாபியா இருக்கார், பிரம்மனா இருக்கார், அதுக்கப்புறம் பகவான் உன்னதமான புருஷன் தனியா இருக்கார். இந்த உங்களுக்கு 3 நிலைகள்ல புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா ரியலைசேஷன் அண்ட் பகவான் ரியலைசேஷன். ஸோ அந்த நிலைக்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாரு. ஓகே,
ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பட் ஜஸ்ட் குயிக்கா உங்களுக்கு சொல்றேன். ஸோ கர்மா பண்றது அகர்மா பண்றதுக்கான என்ன வழிமுறைகள்னு ஏற்கனவே வந்து 4வது அத்தியாயம் நீங்க பகவத்கீதையில படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா பற்றுதல்ல இருந்தும் வெளியே வரணும், நம்மளுடைய மனசையும் இன்டெலிஜென்ஸையும் நல்ல கண்ட்ரோல்டா இருந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில இந்த ரொம்ப முக்கியமான அதான் ரகுநாத் சொல்றது, ஒன்லி ஃபார் த பேர் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில பிரபுபா சொல்றாரு இல்லையா, சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுதான் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சொல்றாரு. நமக்கு வாழ்க்கையில என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து இருந்துட்டு, மற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து பகவானுக்காக அர்ப்பணிச்சுட்டோம்னா கண்டிப்பா மனசு வந்து ரொம்ப தூய்மை அடையணும். லாஸ்ட் இந்த 3வது பாயிண்ட் டஸ் நாட், நம்ம செய்யும் போது எந்த விதமான என்வி, ஏன்னா இந்த மனசுக்கு வந்து இந்த ப்ரைடு என்வி இதெல்லாம் ஸ்லோவா உள்ள வந்துட்டே இருக்குமா. நம்ம வந்து பக்தி சேவை பண்ணா கூட வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த என்வி உள்ள உட்காந்துட்டு நம்மளே வந்து ஆட்டி படைக்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம்னா நான் தான் இந்த சேவை பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருமா. நீங்க ஒரு 3 வருஷம் இல்ல 4 வருஷம் இல்ல 6 மாசம் ஒரு சேவை பண்ண அதுல நீங்க தான் அதுக்கு ஏதோ அதிபதிங்கிற மாதிரி மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து எப்பவுமே நீங்க வந்து அந்த இதை வந்து தியானத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வர்றேன். இதுவும் இருக்கு, நீங்க வந்து பகவத்கீதை படிச்சீங்கன்னா தெரியும், பட் நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இங்க நான் வந்து சொல்லிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த முக்குணங்கள் மேல நம்ம வந்து இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து மெய் ஞானம், அதாவது உண்மையான அந்த ஞானத்தோட நம்ம எப்பவுமே இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணா உணர்வுல வந்து அப்சர்வ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கின்ற எல்லாமே எல்லா காரியங்களும், இந்த லாஸ்ட் பாயிண்ட், எல்லா காரியங்களுமே ஆன்மீக காரியங்கள் தான். நீங்க வந்து முழுமையா ஆன்மீக கிருஷ்ண உணர்வுலயே இருந்தீங்கன்னா நீங்க செய்கின்ற எல்லா செயல்களுமே கிருஷ்ண உணர்வுக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் அப்படின்னா அது பகவானை திருப்திப்படுத்திக்கின்ற செயல்களாக தான் அமையும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, சோ என்ன சொல்ல வர்றாரு அந்த முதல் 2 பாயிண்ட்ல, கிவ் அப் ஆர்டினரி தர்மா அண்ட் அதர்மா, ஆஃபர் எவ்ரிதிங் டு ராதா கிருஷ்ணா. இது பார்க்கறது ரொம்ப ஈஸியா ரொம்ப சாதாரண லைன் மாதிரி இருக்கு, ஆனா அதை அடையறதுக்கான வழிமுறைகள் தான் வந்து நமக்கு இப்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தது வந்து ஜென்ரலா வந்து மனசுக்கு ஒரு கேள்வி வருமா, அதாவது அழகா நம்மளுடைய பக்தி வினோட் தாக்கர் எழுதுறாரு, சரி இங்க எங்க இங்க இந்த ராதாகிருஷ்ணனுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, தர்மா அதர்மா பண்ணணும், இங்க எங்க லைஃப் மகாபிரபு எங்க பிக்சர்ல வந்தார், மகாபிரபுவை நம்ம எந்த நிலையில நம்ம புரிஞ்சுக்கிறது. நீங்க வந்து ராதாகிருஷ்ணர் ரஜபூமியில இருக்கிறவங்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, சரி நாங்களும் வந்து தர்மம் இல்லாமலும் அதர்மம் இல்லாமலும் அகர்மாவாக வந்து நாம் செய்கின்ற எல்லாத்தையும் பகவானிடம் சமர்ப்பிக்கின்றோம். எத் கரோஷி எஸ் ஜோஷி எஸ் ஷஷ்னாசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் செய்கின்ற என்ன காரியம், நான் என்ன சாப்பிடுறேன், என்ன இது பண்றேனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பகவத்கீதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் பண்றேன். அப்படி வரும்போது எங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுவை நிலைநிறுத்த முடியும், எங்க வந்து வாட் இஸ் இஸ் ரியல் பொசிஷன் அப்படிங்கிறது தான் 3வது பாயிண்ட். ஓகே, இஃப் யூ வர்ஷிப் ஸ்ரீமதி ராதாராணி அண்ட் கிருஷ்ணா, தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் லார்ட் சைத்தன்யா. ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அடுத்த இதுக்கு கொண்டு போகும்போது நமக்கே கன்ஃபியூஷன் வரும். ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் மட்டும் அப்ப மகாபிரபு யாரு, அப்ப மகாபிரபு யாருங்கிறது நமக்கு தெரியும், பட் மகாபிரபுடைய எங்க நிலைநாட்டணும், எப்படி நம்ம மனசை வந்து பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் 3வது. அதையும் அழகா வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இந்த லைன்லயே வந்து இந்த 2வது பதத்துல வந்து நமக்கு எடுத்து வைக்கிறார். என்ன அப்படின்னா, மகாபிரபு அதாவது யாருன்னா சச்சி தேவியோட புதல்வனை தயவு செஞ்சு, அதே சச்சி தேவி புதல்வனை தயவு செஞ்சு நந்த மகாராஜாவுடைய புதல்வனான கிருஷ்ணனா தான் நீ பாவிக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைட்ல மேல சச்சி மாதா நந்த நிமாய், இங்க பாத்தீங்கன்னா நந்த மகாராஜ் வித் கிருஷ்ணா. சோ முக்கியமானது என்ன, மனமே தயவு செஞ்சு 2 பேரையும் பிரிச்சு பாத்துறாத, 2 பேரையும் தனித்தனியாவும் பாத்துறாத. நீ கிருஷ்ணரை பார்க்கும்போது மகாபிரபுவா பாக்குற, ஓகே, மகாபிரபு இருக்கும் போதும் அதுதான் கிருஷ்ணர் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படிங்கறது வந்து மனசுக்கு எடுத்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த மனசுக்கு எடுத்து சொல்றது என்னன்னா, நம்ம சில சமயங்கள்ல வந்து இது தனி அது தனின்னு பிரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மனசு எப்பவுமே வந்து இந்த பாகுபாடு வந்து ஜாஸ்தி பண்ணும் இல்லையா. ஆனா அதுக்காக தான் வந்து எடுத்த உடனே மனசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறாரு, ராதாகிருஷ்ண சேவைனா சைத்தன்ய மகாபிரபு சேவை தான் அப்படிங்கறத முதல்ல எடுத்து சொல்லிடுறாரு. ஏன்னா சில சமயம் வந்து ராதாகிருஷ்ண சேவைன்னு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா மகாபிரபுக்கான அந்த இதை வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தயவு செஞ்சு இது நாம வச்சுக்கோ அப்படிங்கறது எடுத்து சொல்றாரு. இது நமக்கும் வந்து நம்மளுடைய அன்றாட நம்மளுடைய பக்தி சேவையில நம்ம செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் இதுவும் கண்டிப்பா பொருந்தும். ஓகே, இது வந்து அவர் மனசுக்கு சொல்றது, அதே சமயத்துல நமக்கும் சொல்றதா நம்ம வந்து இவர் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா பார்த்தா அவர் சொல்றது என்ன, நம்ம வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபு, அதுவும் ஸ்பெசிபிக்கா சச்சி நந்தன் அப்படி போட்டிருக்காரு. சச்சி நந்தன்னா சச்சி மாதாஜியோட பையன், அவனை வந்து நந்த மகாராஜாவோட பையனாதான் நீ நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து சொல்றார். அதுவும் வந்து
முக்கியமான பாயிண்ட். அதுல வந்து 4 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து மகாபிரபு இஸ் நாட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் ராதா கிருஷ்ணா. அது எவ்ரி வே இந்த வேர்டு வந்து எல்லா விதத்திலையும் அப்படிங்கிறது தான் முக்கியமான. நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், அதை திருப்பம் ஆனா சொல்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய சமயங்கள்ல வந்து பாகவத்திலே ஒரே விஷயத்த பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து மனசுல வந்து நம்ம மனசு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும், மந்த சுமந்த புத்தி அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்துல நம்முடைய மனசும் நம்மளுடைய புத்தி வந்து மந்தமா தான் இருக்கும் அப்படின்னு. சோ அதுக்காக தான் வந்து திருப்பி திருப்பி எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 11 பதங்கள்லயும் சரி சில விஷயங்கள் மறுபடியும் சொல்லப்படும். ஓகே. சோ மகாபிரபு யார்? ராதாகிருஷ்ணரை தவிர வேற இல்ல. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், should not be worshipped independently or separately. சோ நான் சைத்தன்ய மகாபிரபு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாபிரபு மட்டும் பண்றேங்கிறது அது பெரிய அபராதம். ஓகே. பண்ணும்போது ராதாகிருஷ்ணரா நினைச்சுட்டு பண்ணணும். இப்போ உங்க வீட்டுல விக்கிரகம் வந்து மகாபிரபுவும் நித்யானந்த பிரபு தான் இருக்காருன்னா, நீங்க பண்ணும்போது வந்து அவங்கள பண்ணும்போது தயவு செஞ்சு மனசுல என்ன தியானம் பண்ணீங்களோ ராதாகிருஷ்ணனுக்கு தான் நீங்க சேவை பண்றீங்க. பட் உங்களுக்கு அந்த தகுதி இல்ல அப்படிங்கறதுனால மகாபிரபு வந்து மகாவதன்யாயவா இருக்காரு. அதனால வந்து அவருக்கு சேவை பண்றதுல வந்து ஏதாவது அபராதங்கள் இருந்தோ குறை இருந்தாலும் அவர் வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது நீங்க பண்ணீங்கன்னா தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தனியா பண்ண ஆரம்பிச்சோம்னா 3வது லைன், will never be able to understand how he is not different from Krishna அப்படின்னு. அப்படி தனியா பண்ண ஆரம்பிச்சோம்னா பகவான் கிருஷ்ணர் தான் அவர் அப்படிங்கிறது நமக்கு புரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? சோ அதனாலதான் வந்து நம்ம எப்பவுமே வந்து மகாபிரபு வர்ஷிப்ல கூட ராதாகிருஷ்ணர் தியானம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து ரகுநாத் தாஸ் சுவாமி சொல்றாரு. புரியுதா? சோ ஜென்ரலா என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்படியே மகாபிரபு வர்ஷிப்லயே போனா மூடு மைண்ட் எல்லாம் வந்து இந்த ஆங்கிலேயே போயிடும். அப்புறம் அந்த பக்கம் போகாது. இல்லைன்னா அந்த பக்கம் பிருந்தாவன மூட்ல இருந்ததுன்னா வெறும் ராதாகிருஷ்ண வர்ஷிப்லயே போனோம்னா மகாபிரபு, நித்யானந்த பிரபு, இந்த மாயாப்பூர் பாஸ்ட் டைம்ஸ், இந்த கௌரி லீலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதனாலதான் ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் நம்ம பண்ணணுங்கிறது வந்து இந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அடிக்கடி வலியுறுத்துறார். அதோடைய பாயிண்ட் தான் இங்க நமக்கு எடுத்து சொல்றாரு. அந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இட் இஸ் இன்செப்பரபிளி இன்டர்வோவன் இன்டு டெக்ஸ்டர். இது வந்து ரொம்ப அழகான வாக்கியம். எல்லா சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நான் வந்து ரிசர்ச் பண்ண சில இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாகவதம் 10வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம், ஓக்தம் புரோக்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். நான் அந்த ஸ்லோகங்கள் அப்புறமா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஓக்தம் புரோக்தம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல எந்த கான்டெக்ட்ல வருது அப்படின்னா தேனுகாசுரனை வந்து பல்ராம் வந்து வதம் பண்ண அப்புறம் வந்து அவர் யார், அவரை புகழ்ந்து பாடும்போது அவர் யார் அப்படின்னா வந்து இந்த சேஷநாகம், அதாவது இந்த தன்னுடைய தலை மேல வந்து இந்த பிரபஞ்சத்தையே மேல வந்து சுமந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஃப்ளோட்டிங் பால் மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு வர்ணனை வரும். அப்ப வரும்போது எப்படி வந்து நம்முடைய ஆடையில வந்து இப்ப நீங்க துணியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிராஸா தான் போகும். அதாவது நீங்க இப்ப நூல் நெய்யும் போது பாத்தீங்கன்னா நூல்கள்ல வந்து ஒரு லைனா ஒரு பக்கம் போகும். கொஞ்சம் நல்ல இதுவா பாத்தீங்கன்னா க்ளோஸா அல்லது தீர்க்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நூல் ஒரு பக்கம் ரன் பண்ணும், இன்னொன்னும் ஆப்போசிட்ல போயிட்டே இருக்கும். ரெண்டும் மாத்தி 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 போகும் இல்லையா? அப்படியே மாத்தி மாத்தி போகும்போதுதான் வந்து அந்த ஆடை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரிதான் வந்து மகாபிரபுவையும் கிருஷ்ணரையும் ரெண்டும் ஒரே இதுல பார்க்கணும். இந்த பக்கமும் இருப்பார், அந்த பக்கம் இருப்பார், இந்த பக்கமும் இருப்பார், அந்த பக்கமும் இருப்பார், இந்த பக்கமும் இருப்பார், அந்த பக்கம் இருப்பார், அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது இது இன்செப்பரபிள். இப்ப நம்ம நூல் வந்து இந்த ஆடை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஒரு துணியை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த துணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சேர்ந்து போகணும், ஒரே மாதிரி போகணும், ஒரே டெக்ஸ்டர் ஒரே மாதிரி வரணும்னா அது கரெக்டா அவங்க வந்து இந்த இது பண்ணுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சோ இது 2வது. சோ அதான் உங்களுக்கு தெரியும், இந்த லீலா தெரியும், நான் ரொம்ப டீடைல்குள்ள போல. சோ இந்த இந்த நிலையில மனசை வந்து நம்ம நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சோ லாஸ்ட் பாயிண்ட், முதல் 2 பார்த்துட்டு 3 பார்த்துட்டோம். இப்ப 4வது, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக குருவை எந்த மாதிரி, இன் வாட் டிவோஷனல் மூட் should we meditate on the spiritual master அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதையும் வந்து அவர் அழகா கொண்டு வரார். முன்னாடியே பார்த்தோம் ஆன்மீக குருவை பத்தி டீடைல்ஸ் எல்லாம். சோ அவரை பத்தி ஆன்மீக குரு பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட டீடைல்ஸ்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க கேள்வி என்ன அப்படின்னா வந்து எந்த மனநிலை, எந்த சேவை மனநிலையோட நம்ம வந்து ஆன்மீக குரு மேல நம்ம வந்து மனதை நிலைநிறுத்தணும், நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. ஓகே. அதுதான் வந்து இந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து எடுத்து சொல்றார். என்ன சொல்றார்?
meditate on Guru as being very dear to Mukunda. அதாவது வந்து முகுந்தருக்கு மேல் ரொம்பவும் முகுந்தருக்கு இவர் மேல் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முகுந்தர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஏன் முகுந்தாங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா பகவானுக்கு 1000 பேர் இருந்தாலும் எதுக்கு முகுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இந்த போட்டோல பாத்தீங்களா, ராதாகிருஷ்ணா இருக்கார், கூட ஒரு கோபர் இருக்கார், ஏன்னா அந்த பக்கம் ஒரு கோபி இருக்காங்க. என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 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 பிறவி பெருங்கடலை கீழே தத்தளிச்சிருக்கின்ற இந்த இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை கை கொடுத்து மேல தூக்கி விடுறாங்க. சோ அவங்க தூக்கி விடும்போது அவங்க கைகள் யாருக்கிட்ட இருக்குன்னா ராதாகிருஷ்ண கையில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க கையில வந்து ராதாகிருஷ்ண பிடிச்சிட்டு நம்மள வந்து இந்த கையில மூலமா நம்மள தூக்கி விடுறாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க 2 பேரும், அதாவது வந்து ராதாகிருஷ்ணரும் இந்த இந்த குரு, அதாவது இந்த ஆன்மீக குருவுக்கு என்ன ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை மேல கொண்டு வரதுக்கான அந்த எம்பவர்மெண்ட், அந்த சக்தியை கொடுத்திருக்காங்க. சோ கொடுக்கும்போது அந்த முகுந்தரோட மெயினான வேலையே லிபரேஷன் தான். அதனாலதான் வந்து கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலயும் வந்து கிருஷ்ணா கேசவான் போது ஒரு ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். இதுல வந்து முகுந்தர் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே என்னன்னா வந்து சுப்ரீம் லார்ட் ஹூ கிவ்ஸ் லிபரேஷன் ஃப்ரம் த பேங்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பாண்டேஜ். ஸோ இந்த பந்தப்பட்ட ஆத்மா இந்த பௌதிக பந்தத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான பெயர் வந்து முகுந்தர் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ நம்மளுடைய மனசு இங்க மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், குரு இஸ் முகுந்தா, பிரேஷ்டா அப்படிங்கிற வார்த்தை வெரி டியர் டு முகுந்தர் அப்படின்னு. ஸோ அதனால அவர் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மனசுல என்ன தியானம் பண்ணணும், நமக்கு வந்து ஆன்மீக குரு நம்மளை வந்து பக்தி பாதையில காமிச்சார், நமக்கு ஞானம் கொடுத்தார், நமக்கு தீட்சை கொடுத்தார், இதெல்லாம் ஒரு இது. அவருடைய குவாலிபிகேஷன் என்ன, அவர் சங்கிலி தொடர்ல வந்திருக்கார், அந்த இதெல்லாம் இல்லை. பட் இங்க நமக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையை நம்ம மனசை எப்படி தியானம் பண்ணணும்னா, என்னை இங்கே இந்த பௌதிக ஆத்மா இந்த இந்த என்ன சொல்றது பந்தத்திலிருந்து என்ன வெளியே கொண்டு வரதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து குரு மகாராஜா அமைச்சிருக்கார். குரு has transcended into this world just because to deliver me அப்படிங்கறத வந்து மனசுல அமைச்சுக்கணும். புரியுதா? சோ அததான் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எடுத்து சொல்றாரு. அது சொல்லும் போது என்ன சொல்ல வர்றார், must realize that he is a loving, confident and maid servant of Shiva Radharani. நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும், குரு வந்து ராதாரா கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு கோபுராவோ இல்ல கோபியாவோ இருந்து அவங்களுடைய உண்மை ரொம்ப நெருங்கிய நெருங்கிய தோழர், இல்லைன்னா நெருங்கிய சர்வெண்ட், எல்லாம் நெருங்கிய சேவகி அப்படி கூட வச்சுக்கலாம், எப்படியான வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனாலதான் வந்து அவங்களால பண்ண முடியுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பகவானுடைய கருணை நமக்கு டைரக்டா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பகவானுடைய கருணை நம்மளுடைய ஆன்மீக குரு மூலமா தான் வரும். சோ ஆகவே நம்ம குருவுடைய கால்களை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டோம்னா கண்டிப்பா குரு மகாராஜ், நம்மளுடைய ஆன்மீக குரு, நம்மளை வந்து இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து வெளியே எடுத்துன்னு வந்துருவார் அப்படிங்கிறத வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ரொம்ப அழகா நமக்காக எடுத்து சொல்றார். அதுலயும் முகுந்தர் அப்படிங்கறத வார்த்தை ரொம்ப முக்கியம். முகுந்த பிரஷ்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக குருவுக்கு வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஆன்மீக குரு முகுந்த பிரஷ்டரா தான் எப்பவுமே இருப்பார். ஏன் அப்படின்னா ஒரு உண்மையான ஆன்மீக குரு எப்பவுமே முகுந்தர் என்னென்ன சொன்னாரோ அதுதான் செய்வார், முகுந்தர் என்னென்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதுதான் செய்து வந்திருக்கார். நம்மளை வந்து பௌதிகத்துல இருந்த விஷயங்கள்ல இருந்து எதுவுமே நிலைநாட்டாம நமக்கு என்ன தேவையோ ஆன்மீக விஷயமா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றதுக்கான அந்த கோட்பாடுகளையும் அந்த தாத்பரியங்களையும் நமக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் வந்து அவர் வந்திருக்கார். அப்படிங்கிறதுதான் வந்து நம்ம வந்து இதை தீர்க்கமா நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கிட்ட சொல்றாரு, மனசே தயவு செஞ்சு முகுந்த பிரேஷ்டர் மேல வந்து நிலைநிறுத்து, மனசே தயவு செஞ்சு ராதாகிருஷ்ணன் மேல வந்து மனசை நிலைப்படுத்தி என்னோட நடவடிக்கைகள், என்னுடைய காரியங்கள் அதன் மூலமா வந்து என்னோட பக்தி சேவை பண்ண விடு. தயவு செஞ்சு தர்மா அதர்மா பண்றேன், இது பண்றேன் அது பண்றேன்னு வந்து என்னை வந்து மனசை வந்து நிலைநிறுத்தி என்னை தயவு செஞ்சு திருப்பியும் வந்து இந்த பந்தப்பட்ட நிலைக்கு உள்ள மாட்டே விடாத, என்னை சிக்க விட்டுடாத அப்படின்னு வந்து சொல்ல வர. ஓகே, இது 3வது. நம்ம அது அப்புறம் பார்ப்போம். இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லை, அப்படி லைன் கட் ஆச்சுன்னா கூட நீங்க வந்து திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் இன்னைக்கு கிளாஸ் இது ரொம்ப ஷார்ட், இப்படிதான் இருக்கும். அதாவது இங்க அந்த ஸ்லோகத்தோட மெயின் தாத்பரியம் மட்டும், ஓவர் வியூ மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நீங்களே உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.
இங்க வந்து ரகுநாத் தாகூர் சொல்றது ஆர்டினரி தர்மா அப்படிங்கிறாரு. ஆர்டினரி தர்மானா என்ன? நம்ம பண்ற காரியங்கள் வந்து கண்டிப்பா நம்மள வந்து இந்த அதாவது வந்து புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும். நம்ம சொன்னோம் இல்லையா, கிரெடிட் அண்ட் டெபிட். ஸோ உங்களுக்கு கிரெடிட் வந்தாலும் பிரச்சனை, டெபிட் வந்தாலும் பிரச்சனை. கிரெடிட் டெபிட் இல்லாம பிக்சட் டெபாசிட்டா போகணுங்கிறது தான் நம்மளுடைய எய்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்த ஸ்லோகம் வந்து 2வது ஸ்லோகம். நம்ம பார்த்த 2வது ஸ்லோகம், ந தர்மம் ந அதர்மம் ஸ்ருதிகன நிர்கூடம் கிலகுரு விரஜே ராதா கிருஷ்ண பிரச்சூரே பரீட்சமிக தனுஹா. இது வந்து நீங்க தாமோதர அஷ்டகம் படிக்கிற மாதிரி படிக்கலாம். ஓகே, இல்ல நார்மலா நீங்க ஸ்லோகம் படிக்கிற மாதிரியும் படிக்கலாம். நீங்க எப்படி வேணா படிக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் வந்து மெயினா வந்து அதோட பொருள், அதோட மீனிங் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து மனசை வந்து இப்போ பகவான் மேல நிலைநிறுத்த சொல்லிட்டார். அதுக்கு அடுத்ததை வந்து அவர் ஸ்லோவா வந்து அந்த எந்த ரசமோ அந்த ரசத்துக்குள்ள கொண்டு போவார். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். கர்மா, விகர்மா, அகர்மா. ஸோ அதனால கர்மா பண்றதை விட விகர்மா பண்ணு, அகர்மா பண்ணுன்னு மனசு சொல்றார். செல்ஃப் ரியலைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல வர இதுவும் பார்த்தோம். ஸோ கிவம் தர்மா, ஆர்டினரி தர்மா, அதர்மா, வர்ஷிப் ஸ்ரீமதி ராதாராணி. பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய இது என்ன சொல்றோம், சைத்தன்யனா அந்நிய உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து ஸ்பெசிஃபிக்கா அவர் வந்து அடிக்கடி எடுத்து சொல்றார். ஸோ ஆன்மீக குரு வந்து எந்த மூட்ல இது பண்ணோம்னா, எந்த மூடு என்னை விடுவிக்க வந்த யார் அவர், என்னை விடுவிக்க வந்தவர் யார் அவர் அப்படின்னா வந்து ராதாகிருஷ்ணனுடைய ரொம்ப நெருங்கிய சகா, நெருங்கிய தோழர், நெருங்கிய சர்வெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். யார் அந்த ராதாகிருஷ்ணன்? முகுந்தர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து செஷன் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்தா உங்களுக்கு வந்து மனசுல வந்து இந்த இந்த மனசை வந்து எப்படி சிக்ஷா பண்றது, இதுவே வந்து மனசை எப்படி சிக்ஷா பண்றதுன்னா, மனசை எப்படி வந்து ஒருநிலைப்படுத்துறது, மனசுக்கு வந்து ஒரு சிக்ஷா கொடுக்குற மாதிரி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.